நீ எடுக்கிறனா எடுத்துக்க ப்ரோ, தயவு செஞ்சு என்கிட்ட எடு அப்படின்னு சொல்லிடாத. ஐஆர்எஃப் வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் போகிற ரூட்டில் இருக்கோம். ஸோ சம்திங் வந்து மோட்டரில் பண்ண முடியாதுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட மைக் பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ஆயிடுச்சுங்க. மைக் அடாப்டராக என்ன ஆச்சுன்னே தெரில. ஸோ அதை போய் ஹைதராபாத்தில் வாங்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மோட்டோவில் கண்டினியூ பண்ண முடியும். இங்கேருந்து ஹைதராபாத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 120 கிலோமீட்டர் சம்திங் வருதுங்க. ஸோ நம்ம இங்கே வந்து ஓட்டிகிட்டு போகலாங்க. ஸோ பைக் ஸ்டார்ட் பண்ணலாம். நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் பங்கில் தான் வந்து ஸ்டே பண்ணோம். ஸோ இங்கே தாங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல படுத்திருந்தேன். பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஆனால் இன்னும் கொசுக்கடி தான் தாங்க முடியல. பட் பரவாயில்ல, எல்லாத்தையும் கஷ்டத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ தான் வந்து ஒரு ப்ரோ ரைடர் ஆக முடியும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ரைடர் ஆக முடியும். கேட்டோடனே பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணிட்டாங்க. பெட்ரோல் பங்கில் வந்து கேட்டோடனே பார்த்தீங்கன்னா வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பினஸாக இருந்துச்சு. மற்ற பங்கில் ஒரு பங்கில் கேட்டு பார்த்துருந்தோம். அப்போ இன்னும் காலையில் சாப்பிடவே இல்லைங்க. அதாங்க தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி அடைக்குதுங்க. அதுவும் இல்லாமல் கோல்டு வந்துருச்சு. லைட்டாக ஃபீவர் வர மாதிரி இருக்குங்க. உடம்புலாம் லைட்டாக ஹீட் ஆகிடுச்சுங்க. என்னன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணி பார்ப்போங்க. யாரப்பு நைட்டு அவ்வளோவா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 மணி நேரம் இருக்கணும். கரெக்டாக ஒரு 600 கிலோமீட்டரோ என்னமோ சம்திங் வந்து கறந்து வந்தோம் இங்கேருந்து. அவ்வளோதாங்க ஏர்ஃபு. வாங்க மோட்டோ விளாக் கண்டினியூ பண்ணலாம். நான் போய் ஹைதராபாத்தில் போயிட்டு மைக் வாங்கிட்டு மோட்டோ விளாக் கண்டினியூ பண்ணுறேன். டாட்டா பை பை பை. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வந்து புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க ஏர்ஃபு. ஐஆர்எஃப் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா வந்து தாண்டிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மார்க்கெட் இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து காசு கம்மியாக அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து ஒன்றுமே பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்திக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வாங்க அப்படியே விளாகில் வந்து காமிக்கிறேங்க. ஐஆர்எஃப் இங்கே பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. சிரிப்பாக இருக்குங்க எனக்கெல்லாம். உண்மையாலுமே எல்லாமே யூஸ்டு பார்த்து வாங்குங்க. இங்கிட்டலாம் தயவு செஞ்சு வந்தால் வந்துடாதீங்க. ஒன்றுமே இது பண்ணவே முடியல. ஏன்டா ஆரனுக்கு பொறுத்தவனே பெரிய ரைடராக இருப்பார் ப்ரோ. இல்லை ட்ராக் மாதிரி எதுவும் ஏற்றி வந்துட்டாரா? கூகுள் மேப்பை நம்பி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு கூகுள் மேப்பை தான் நம்பி வந்துருப்பாப்ல. தலைக்க சாக்ஸ் இருக்கு. ஐயோ எனக்கு வேற பேட் வச்சா வந்துட்டு இருக்குங்க. என்ன தெரியலங்க. சரிங்க, உங்களுக்கு நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் காமிக்கிறேன். சீப்பாக மட்டும் தான் கிடைக்கும், ஆனால் பெஸ்ட்டாக கிடைக்காது. என்னோட நீ பயங்கரமா பேசுறியே. இங்க பாருங்க, ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இது பெரிய மார்க்கெட்டா இருக்கு. இங்க இருந்து இங்க பாரு, இந்த மவுண்ட் எல்லாம் இருக்கு. மொபைல் ஹோல்டரா இருக்கு. ஆனா வந்து மொபைல் மாட்டினோம்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்துருங்க. பாதிலே புட்டுக்கிட்டு போயிடும். காமிக்கிறேன் பாருங்க. இது 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 எல்லாமே கேஜெட்ஸ் ஆங்க. இந்த பக்கெட் பாருங்க. யூஸ்டா இல்ல ஒண்ணுமே புரியல. ஒன்றுமே தெரில. இங்கிட்டு வந்து எனக்கு வந்து இப்போ வந்து நிற்கிறதுக்கு மனசே வரல. அந்தளவு பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. இங்கே பாருங்கள், போட்டு ஒரிஜினல். ஆனால் உள்ளே இருக்கிறது வந்து கலரை பார்த்தாலே தெரியல. யூஸ்டு. ஐயோ, இங்கே வந்து இருக்கவே முடியலங்க. யாரப்போ எல்லா பக்கெட்டும் வந்து சேவ் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கானுங்க. 100 ரூபா டிஷர்ட்டா? வாங்க, இங்கே நம்மள ஒரு கடை இருக்குங்க. யார் உள்ளே போய் பார்ப்போம். ப்ரோ இந்த கலர்லாம் போட்டுன்னு வச்சுக்கவேன் அப்படியே துரத்திடுவானுங்க. காஷ்மீரில் உடனே உள்ளே ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி நினச்சிருவாங்க. நம்ம கையில் எனக்குலாம் எக்ஸல் ப்ரோ. எடு ப்ரோ உன்னை வச்சு தான் ப்ரோ இருக்கு. நீங்கள் பண்ணே எடு ப்ரோ. எவ்வளோன்னு கேளு. ஹிந்தி 100 ரூபாயா? பழசுங்க, நல்லா பாத்துங்க. இது அப்படியே சூப்பர். வேற ஏதாவது உள்ள போய் பாப்போம் ப்ரோ. அந்த பக்கம் டிஷர்ட் பாரு ப்ரோ. அங்கிட்டு 150 ரூபா போட்டுருக்கு. 150 ரூபாய். அந்த பக்கெட் பாரு. அந்த பக்கெட் பாரு. போ. இந்த மாதிரி சமயத்துலலாம் ஐயோ, இந்த மாதிரி சமயத்துல நீ தான் போய் டக்குன்னு எடுக்கணும். அவ்வளவுதான். சூப்பர். 150 ரூபா ப்ரோ. அங்கிட்ட வச்சிரு ப்ரோ. அப்படியே நீ எடுக்கிறனா எடுத்துக்க ப்ரோ. ப்ரோ. தயவு செஞ்சு என்கிட்ட எடு அப்படின்னு சொல்லிடாத. நான் டெல்லி மார்க்கெட்ல வாங்கிக்கிறேன். டெல்லிக்கு 2000 கிலோமீட்டர் இருக்கு ப்ரோ. ஐயோ போ ப்ரோ. ஃபுல்லா சாப்பிடலாம். உள்ளே போயிருவோமா? 200 உள்ள போறாங்க. ஒண்ணுமே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ரோ லோயர் எடுக்கலாம் ப்ரோ. லோயர் ஒருத்தா இருக்குங்க பார்த்தீங்களா? ஐயோ, என் கை வேற கரெக்டாக வந்து அசைக்க காமிக்க மாட்டேங்குது. நைக்கு சிம்பிள் போட்டிருக்கு ப்ரோ. மைக்கை வச்சுட்டு வந்துட்டேன் ப்ரோ. மைக் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கோம். உள்ள பாருங்க, அந்த லோயர்ல நல்லா இருக்குங்க.
தெரியுதா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்குங்க. இருக்கு பார்க்க லுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோ அந்த க்ரீன் டிஷர்ட் எடுத்துக்க ப்ரோ. இந்த பாரு ப்ரோ, எவ்வளோன்னு கேளு ப்ரோ. ப்ரோ அவரே எடுக்க வந்தவர் ப்ரோ, கூடையை பார்த்தா தெரியலையா ப்ரோ? அவரும் எடுக்க வந்தவர் தான் ப்ரோ. इंग्लिश बोलो. How much? எவ்வளோ பிரைஸ் ப்ரோ? மானத்தை வாங்காத ப்ரோ, அவர் ஜாமான் வாங்க வந்தவர் ப்ரோ. அவ்வளோதான். 10 கால் உள்ள போக கோ லெட்ஸ் கோ ப்ரோ. உள்ள போ ப்ரோ. இன்னும் வீடியோ எடிட்டிங்கே முடியல. ஓகே கோ போ ப்ரோ. ஏய் இது ஓகே ப்ரோ. இந்த டிஷர்ட் பிரதர் பையா 250 ரூபா தோசை பச்சானா 250 हिंदी नहीं मालूम भाई. भैया हाउ मच? भैया என்னங்க ஒரு மாதிரி நான் சொல்றேன் ப்ரோ. 200 பாய் அரே भैया 150 ரூபா வாங்கினா. அரே भैया कितना रुपए? हाउ मच? ஓ சாரி ஓகே. டெஸ்ட் டிரைவ் பார்க்கலாமா ப்ரோ? என்னது டெஸ்ட் டிரைவ்? அதுனா ட்ரையல் ப்ரோ. ட்ரையல் பார்க்கலாமா? Bye, how much buy? Say in English. 200 rupees. 200. Bro. 200. Bye. Discount. Hey, பாத்து. Discount. Yo, customer. Okay. Bye. Wait. Discount. Discount ना fixed rate final price. Final. யூஸ் பண்ண மாதிரி இருக்கு ப்ரோ. ஃபைனல் இருக்கு. கீழ இருக்கேன் ப்ரோ. அட யாம் ப்ரோ. சொல்லு. பைசா ஒன்று எடுத்துட்டு அப்படியே நடந்து போயிடலாம்னு என்ன சொல்றேன்? வேணாம் ப்ரோ. வெளியூர்ல வந்தோம் ப்ரோ. அவனெல்லாம் நல்ல நம்மள்ட்ட அடிக்கிறானுங்க பத்தியா? நம்மளும் அடிச்சு ப்ரோ. இன்ட்ரெஸ்டே இல்லை, போயிடுவோங்கிறேன். வார்த்தைக்கு வந்து மரியாதை கொடுக்கல அப்படின்னா வந்து இங்கே வந்து அந்த கடையில் வந்து நிற்கவே கூடாது. ஏன்னா ஒரு வேணாம் சொல்ல விரும்பல. ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. ஓ கமான் லெட்ஸ் கோ. தமிழ் इंग्लिश and Tamil, Hindi नहीं. Not down, discount. Price in 200. T-shirts 200. Not interested. Why? Black. Impress Rider. ID name. I don't know Hindi. Bro. ये போறா அடுத்த டைம்ல ஒண்ணு இருக்க மாதிரி இல்ல. நீ வீரன் பயந்த தருணம். கருப்பு என்ற வீரன் பயந்த தருணம். ப்ரோ சடனா கேட்கவும் பயந்துட்டு தானே ப்ரோ? சொல்லு கேட்கவும். ஆமா கையை பிடிச்சி இழுக்கிறான் வந்து ரோத்தாலக்கு ஒரே குத்திலாம் பார்த்தேன். ஆனால் பயமா இருக்குல்ல. அடிச்சுட்டாங்கன்னா கட்டிட்டே அடிச்சுட்டாங்கன்னா பொலிச்சின்னு துப்புறான் எங்கிட்ட திரும்பினாலும். அதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. ஊர்லேயே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து சேவ் பண்ணிட்டு தாங்க யார் படிச்சிருக்கு. ஐயோ எனக்கு இந்த பிளாக் வந்து இடையில வந்து நான் கட் பண்ணி வேற போடணும். ஏன்னா தம்பி பார்த்தீங்கன்னா வந்து கெட்டாத பேசி வச்சிருக்காப்புல. ஐயரப்பு எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து வாங்கலைங்க. எதனால அப்படின்னா வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்டு தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டத்தை மட்டும் பாருங்க. ஆனால் அவ்வளோ இருக்குது. பட் வந்து ஒன்றுமே பார்த்தீங்கன்னா வந்து வாங்கலைங்க. கேஆர்எஃப் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோ வேகில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்து நாங்கள் வந்து கிளம்புறோங்க. கிளம்பி நாக்பூரா ப்ரோ? நாக்பூர் போகணுங்க. ஓகே ஏஆர்எஃப் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பை பை.